நானும் எங்க அண்ணனும் இருக்குன்னா அந்த இடம் வந்து அப்படியே அனல் பறக்கும். நான் டிவி பார்த்துட்டு இருக்கிற ஒரு ரூம்குள்ள வந்தாருனாலே எங்க ஹீட் ஜாஸ்தியாகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிமோட்டுக்கு தான் போவாரு. இவன் இந்த படம் பாக்குறது, நான் இந்த படம் பார்க்கணும், குறா ரிமோட்னு வாங்குவாரு. அங்க பிரச்சனை ஆரம்பிக்கும், ட்ரெஸ்ஸுக்கு பிரச்சனை வரும். நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க வீட்டுல வந்து ட்வின்ஸ் மாதிரி ஒரே ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அது வீட்டுல நடக்கும்ல, 2 பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரே துணியை எடுத்து 4 பேருக்கு ஒரே சைஸ் கொடுத்துருவாங்க. அப்படி தைச்சு கொடுத்துட்டாங்கன்னா நான் எங்க அண்ணன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பேன். நமக்கா சுயமா சிந்தனை கிடையாது. அவரு நல்லா ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரு. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அவர் என்ன சட்டை போடுறாரோ அதே சட்டை நான் போட்டுட்டு போய் நிற்பேன். ஏன்டா வேற சட்டை போடண்டா, இதே ஏன்டா போடுற? இல்ல எனக்கு இன்னைக்கு இந்த சட்டை போடுறதுக்கு தான் மூடு இருக்கு. நீ சட்டையை கழறியா இல்ல அடி வாங்குறியான்னு. சோ சண்டை வர்றதுக்கு ஒரு ரீசனே தேவையில்லை. கண்ணாபிரான்னு சண்டை வரும். நமக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, தம்பி இருக்காம. தம்பிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அண்ணாவோட Dress தம்பிக்கு போயிடும், அக்காவோட Dress தங்கச்சிக்கு போயிடும். கண்டிப்பா வரும்ல. ஃபர்ஸ்ட் பையன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கையில கொடுப்பாங்க. அது மாதிரி சைக்கிள் அப்படி ஒவ்வொரு விஷயம்லாம் இருக்குல்ல, அது ஓட்டி தேஞ்சு அவங்களுக்கு பத்தலன்றதுக்கு அப்புறம் நம்ம கைக்கு வரும். அந்த மாதிரி நடக்கும். கொஞ்சம் டார்ச்சர் தான் அது. பட் எனக்கு என்ன நடக்கும்னா, Dress மட்டும் அப்படி மாத்திக்க முடியாது. நான் கொஞ்சம் ஹைட் ஆயிட்டேன் அவரை விட. அப்ப வந்து என் Dress எல்லாம் அவருக்கு பத்தும், என் Dress எல்லாம் அவர் எடுத்து போட்டுக்குவாரு. ஆனா அவர் Dress எதுவுமே எனக்கு பத்தாது. அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அவருக்கு. சிவகுமார் சார் வந்து உங்களுக்கு ஏதாவது இதுல வில்லனா இருந்திருக்காரா? இல்ல, அப்பா வந்து அண்ணனுக்கு பெரிய வில்லனா இருந்திருக்காரு. செகண்ட் ஷோ போயிட்டு வந்தாருன்னா லேட்டா வரக்கூடாதுன்னு சொல்லுவாரு. லேட்டா வந்தாருன்னா நீ அங்கேயே வெளியில நில்லுன்னு பாரு. மாடியில இருந்து திட்டு விழுங்கும். எங்கன்னா அப்படியே மேல பாத்துட்டே இருப்பாரு. நான் தான் போட்டு கொடுப்பேன். அப்பா கேட்டு திறக்கிற சத்தம் கேக்குது, அண்ணன் வந்துட்டான் போல இருக்குன்னு. அப்ப கரெக்டா லைட் போடுவாரு. நம்ம வேலை அதுதானே. 2வது பிறந்தவங்களுக்கு என்ன வேலை? பெருசா போட்டு கொடுக்கறதானே வேலையை. சோ கரெக்டா போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா நான் படிச்சிட்டு இருப்பேன். படிக்கிறனோ இல்லையோ புக்கு கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா, எங்க அப்பா வீட்டுல இப்படி ஒரு பிள்ளை இப்படி ஒரு பிள்ளைன்னு அதெல்லாம் கரெக்டா நாங்க ஸ்டேஜ் பண்ணிடுவோம் அந்த மேட்டரை. அண்ணனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வந்து பசங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, செகண்ட் ஷோ போயிட்டு வருவாங்க, பைக் எடுத்துட்டு சுத்துவாங்கன்னு. எங்க அண்ணன் எங்க அப்பாவை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டாரு. சோ நான் நைட்டு சுத்துறப்ப எனக்கு பிரச்சனையே வரல. அவரு வாங்கின திட்டுனால எனக்கு அதுல பயங்கர எஸ்கேப். எங்க அப்பா பெருசா என் விஷயத்துல வந்து அவன் படிச்சிருவான், அவன் படிக்கிற பையன், மார்க் வாங்குறது 60 மார்க் தான். அதுக்கு வந்து அப்பாக்கு நான் கொஞ்சம் செல்லம், தங்கச்சி ரொம்ப செல்லம். வீட்டுல பொண்ணு இருந்தா அப்பா நம்மளதான் மதிப்பாங்களா, அவங்க தான் ஃபர்ஸ்ட். நம்ம கொஞ்சம் சரி. ஹையஸ்ட் பனிஷ்மென்ட் என்ன வாங்கிருக்கீங்க அப்பா கிட்ட? நானா செம்ம அடி வாங்கிருக்கேன். அடி பின்னி இருக்காரு. சாதாரண. நீங்க தான் அப்பாவோட குட் புக்ஸ்ல இருந்திருக்கீங்களே, அதையும் தாண்டி ஒரு சில இடங்கள்ல மாட்டிருக்கீங்க. அதையும் தாண்டி சேட்டை பண்ணா அப்புறம் விழுகுதானே செய்யும். என்ன பண்ண முடியும்? எனக்கு டிரைவிங் அப்பா தான் கத்து கொடுத்தாங்க. எனக்கு கார் ஓட்டுறதுக்கு எங்க அப்பா தான் கத்து கொடுத்தாங்க. அப்பாவோட பழைய ஃபியட் ஒன்னு இருக்கும், அதுல தான் கத்து கொடுப்பாங்க. அப்பாவோட ரூல்ஸ் என்னன்னா, கியர் மாத்தி கிளட்ச் ரிலீஸ் பண்ணும்போது வண்டி ஜர்க் ஆக கூடாது. அது கஷ்டமாச்சே. அதாவது கரெக்டா அப்படி எடுக்கிறப்ப ஜர்க் ஆச்சுன்னா மண்டையில போட்டுன்னு ஒண்ணு விழுவும். அப்ப எவ்வளவு அடி வாங்கியிருப்பேன் யோசிச்சு பாருங்க. ஆனா ஃபாஸ்டா இந்த அடிக்கு பயந்தே 2 நாள்ல கத்துக்கிட்டேன். இதுக்கு மேல அடி வாங்கினா மூளை கிளம்பிருன்னு சொல்லி ஒரு 2 டேஸ்ல கத்துக்கிட்டேன். அப்பதான் கத்து கொடுத்தாங்க எனக்கு டிரைவிங். சோ அப்ப வாங்கின அடி தான் இன்னும் மறக்க முடியல. இப்ப ஈஸியா ஒண்ணு கேக்குறேன் சார். அதாவது கார்த்திக் சாருக்கு வந்து அவங்க அம்மா சமையல் பிடிக்குமா, ஒய்ஃப் சமையல் பிடிக்குமா? சார் இது யாரோ ரிஸ்கான ஏரியால டச் பண்றோம். வீட்டுக்கு போகணுமா சொல்றாங்க. வீட்டுக்கு வேற போனோம்ல, அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அனுபவம் போல இருக்கு, அதனால அவர் சொல்றாரு. எப்படியும் 2 பேருமே வீட்டுல இருப்பாங்க. நீங்க ஒன்னு சொல்லிதான். எப்படி இருந்தாலும் அம்மா தான். அம்மா சமைச்சா வந்து அம்மா வந்து ரொம்ப வெரைட்டியெல்லாம் சமைக்கணும்னு அவசியமே இல்லைல்ல. அம்மா என்ன பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அது நான் பல நாள் சொல்லியிருக்கேன். அதாவது வீட்டுல ஒரு சாம்பார் வைக்கிறாங்க, ஒரு பருப்பு வைக்கிறாங்கன்னா கூட அது சமையல்காரங்க இல்ல நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்லயே போய் சாப்பிடலாம், அவங்க பெஸ்ட் செய்வாங்க. ஆனா அது அம்மா வந்து நம்ம பையனுக்கு இப்படித்தான் பிடிக்கும்னு ஒண்ணு பண்ணுவாங்க இல்லையா, அது எப்பவுமே ஸ்பெஷலா தான் இருக்கும். இதான் ஓகே. ஆனா அந்த क्वेश्चन கேட்டேனே ஸ்டார்டிங்ல ஒரு ஜர்க்கும் நானீங்கல சார்.